ஹாய் கைஸ், திஸ் இஸ் பனித்துளி சங்கர். நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நம்ம தான் முக்கிய காரணமாவே இருக்கோம். அது ரொம்ப பேருக்கு புரியறதே இல்லை. அதனாலதான் பல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு உதாரணமா ஒரு கதையை ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு ஏழை தொழிலாளி ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, தினமும் மது அருந்துவது அவனுடைய வாடிக்கை. ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதிக அளவு கடன் ஆயிடுச்சு. உடம்பும் அவனுக்கு சரியில்லாம போயிடுச்சு. எப்படியாச்சும் இந்த மதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை, இதை எப்படியாச்சும் நம்ம நிப்பாட்டிடணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தான். அவனால முடியல. நண்பர்கள்ட்ட ஐடியா கேட்டான். சில நண்பர்கள் சொன்னாங்க மருத்துவரை பாருன்னு சொன்னாங்க. சில நண்பர்கள் சொன்னாங்க நாங்களே பல வருஷமா இதைத்தான் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா எங்களால விட முடியல, இதைத்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அதுல ஒரு சில பேர் சொன்னாங்க அந்த மலை உச்சியில ஒரு முனிவர் இருக்காரு, அவரை போய் பாரு, ஏதாச்சும் வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. உடனே இவன் ஒரு நம்பிக்கையோட அந்த முனிவரை பார்க்கறதுக்கான மலை உச்சிக்கு போனான். அங்கே வந்து மடத்துல முனிவர் வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சில பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஓகேயா? அப்ப இவன் போய் தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். மதுனால என்னுடைய வாழ்க்கை ரொம்ப பிரச்சனையாச்சு, நான் ரொம்ப கடன்ல இருக்கேன், அதனால உடம்பும் சரியில்லை, எப்படியாச்சும் இந்த மதுவை விடணும், ஏதாச்சும் வழி சொல்லுங்க அப்படின்னு. அத முனிவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, நீ ஒண்ணு பண்ண, நாளைக்கு காலையில 7 மணி அளவுல குளிச்சுட்டு என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிட்டார். அவனும் ஒரு நம்பிக்கையோட போயிட்டான். அடுத்த நாள் காலையில முனிவர் சொன்னபடியே 7 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு சுத்தமா முனிவரை பார்க்கறதுக்கு போயிட்டான். அங்க போனா திடீர்னு முனிவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அங்க இருந்த ஒரு மண்டபத்துல இருந்த ஒரு தூணை கட்டி பிடிச்சிட்டு, என்னைய விட்டுரு, ஐயோ என்னைய விட்டுருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தாரு. அதை பார்த்து இவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. என்னடா, முனிவர் அவரே அந்த தூணை பிடிச்சுக்கிட்டு என்னை விட்டுரு விட்டுருன்னு கத்துறாரு, இவருவா நமக்கு ஐடியா சொல்ல போறாரு, தெரியாதனமா இந்த ஆட்டை வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு ஒரே குழப்பம். சரி முனிவர்கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முனிவரை பார்த்து கேட்டாரு, ஏயா, நீங்க தான் தூணை கட்டி பிடிச்சிருக்கீங்க, அதை விட்டு நீங்க கையை விட்டீங்கன்னா அது பேசலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, அதை விட்டுவிட்டு நீங்க என்னை விட்டுரு விட்டுருன்னு தூணை பார்த்து கத்திக்கிட்டே இருக்கீங்களே, இது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாரு. உடனே அதுக்கு அந்த முனிவர் பதில் சொன்னாரு, நீ மது போதையில இருந்து விடுபடுறதுக்கு இதுதான் உன்னுடைய கேள்விதான் பதில் அப்படின்னு சொன்னாரு. ஆமாங்க, மது ஒன்று நம்ம பிடிச்சுக்கிட்டு இல்லவே இல்லை. சாராயத்துக்கு வந்து சாராயம் நம்மளை அடிமையாக்கி வைக்கல, நம்ம தான் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறோம். நம்ம விடணும்னு நினைச்சோம்னா அதை எப்ப வேணாலும் எளிதா விட்டுறலாம். விட்டுட்டு நம்ம அதை விட்டுட்டு என்ன பண்றோம், அந்த மதுவையும் தூக்கி இந்த மாதிரி பிரச்சனைகளை தலையில வச்சுட்டு நம்ம திண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஈஸியா அந்த மாதிரி பிரச்சனைகளை யோசிக்காம தூக்கி தூரத்துல வைங்க. வாழ்க்கைய கொண்டாடுங்க. எப்பயுமே உங்க வாழ்க்கை எளிமையா இருக்கும். என்னைக்குமே வாழ்க்கை யாருடைய கட்டுப்பாட்டுலயுமே இல்லை. இன்பமும் சரி துன்பமும் சரி அது எல்லாமே நம்மளுடைய செயல்கள்னாலதான் ஏற்படுது. அதனாலதான் சொன்னாங்க தீதும் நன்றும் பிறர்தர வாரா அப்படின்னு. ஓகே, இது மாதிரி நல்ல கருத்துக்களுக்கு, நல்ல கருத்துள்ள கதைகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு புது வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.